மீட்பு தொடர்பாக பொதுமக்கள் மத்தியிலும் பலரும் பலவிதமான யோசனைகளையும் கருத்துகளையும் கூறி வருகிறார்கள். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள நத்தக்கடையூர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் ஆழ்துளை கிணறு தொடர்பான பணிகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவர் என்பதால் அது குறித்த தகவல்களை தொலைபேசி வாயிலாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவக்குமார் சார், தற்போது நடைபெறும் இந்த மீட்பு பணி தொடர்பாக உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடே ரொம்ப ஒரு சோகமான ஒரு உருக்கத்தில் இருக்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இதுல நான் 23 வருஷமா அந்த போர்வெல்ல ஆப்ரேட்டா இருந்திருக்குங்க. அதாவது ஆப்ரேட்டிங்னா நிறைய பொருட்கள் கிணத்துக்குள்ள அந்த போர்வெல்ல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப உங்க பக்கத்துல தோன்ற அந்த போர்வெல் இருக்குல்லங்க மேடம், பக்கத்துல 3 அடி 1 மீட்டர் வட்டத்துல இப்ப ரொம்ப ஹார்ட் ராக்கா இருக்குங்க. அங்க அந்த ஏரியாவில் மணப்பாறையில ஹார்ட் ராக் அதிகமா இருக்குங்க மேடம். பாறை கடினமா இருக்கும். அந்த ஊர்ல நான் போர்வெல் ஓட்டியிருக்கேன். அதனால சொல்றாங்க அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குங்க மேடம். அந்த இடத்துல மணப்பாறையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அதிக டைம் எடுக்கும். அந்த மிஷின் பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் கொடுத்து எடுக்க முடியாது. அது மாவா கரைச்சிட்டு எடுக்க முடியும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆனா அது டூ லேட் ஆகுங்க மேடம். என்னோட ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய அவங்கயே அதுல இருந்தே எடுக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்றது நல்லதுன்னு தோணுதுங்க மேடம். அதை பாத்தீங்கன்னா மணப்பாறையில இந்த ஏரியால பாறை கடினமான பாறைங்க மேடம். நாங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், போர்வெல் ஓட்டி இருக்கேன். அதனால சொல்றேன் இன்னும் டைம் எடுக்குங்க மேடம். இன்னும் 2 days கண்டிப்பா ஆகுன்னு தோணுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அந்த குழந்தைய எடுக்கிறது நம்ம இதை ட்ரை பண்றதை விட அந்த போர்வெல்லியே உள்ளே இருந்து அந்த குழந்தை மீட்கிற மாதிரி ஐடியா பண்ணி அந்த குழந்தை மீட்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுதுங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை சொல்றேங்க மேடம். போர் ஓட்டுறாங்க பாத்தீங்களா, 9 இன்ச்சு பிட்ட போட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டுறாங்க. ஓட்டிட்டு தண்ணி வரலைன்னா அந்த 7 இன்ச்சு பைப்பை பிடிங்கிடுறாங்க. அப்ப 70 அடிக்கு மண் 80 அடியில பாருங்களா, அந்த 70 அடி மண் பைப்பு புடுங்கினதையுமே அந்த 70 அடி மண் சரிஞ்சு கிணத்துக்குள்ள உள்ள உழுவ ஆரம்பிச்சிருங்க. அப்போ 9 இன்ச்சு போர் மேல ஓட்டிட்டு இருந்தா அந்த 9 இன்ச்சு வட்டம் மண்ணு சரிஞ்சு 1 மீட்டர் வரைக்கும் போயிடும். அதாவது ட்ரை ஏரியாவில் கம்மியா விழுவும். நல்லா ஒரு ஈல்டு இருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த போர் மேல சரிஞ்சு கீழே விழுந்துரும். அப்போ அந்த ஒரு வட்டம் பெருசாயிரும். ஒரு ஆளே உள்ள போகக்கூடிய அளவுக்கு உண்டாயிரும். இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலதான் குழந்தைகள் உள்ள விழுது. அதாவது போர்வெல் பண்ணிட்டா அந்த கேசிங் எடுக்க கூடாதுங்க மேடம். அந்த கேசிங் ஊறி எடுத்துறதுனாலதான் குழந்தைகள் போய் அந்த வட்டம் சரிஞ்சு விழுறதுனாலதான் குழந்தைகள் கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்ப அந்த பைப்பு 7 இன்ச்சு பைப்புல குழந்தை விழமாட்டாங்க. சில பேர் தண்ணி வெள்ள பைப்பு பிடிங்கிருக்கிறாங்க. பைப்பை பிடிங்கிட்டு சரி வர பராமரிக்காம மூடாம அப்படியே விட்டுறதுனாலதான் இந்த மாதிரி குழந்தைகள் போய் மிஸ் ஆகுறாங்க மேடம். இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. சிவக்குமார், நீங்க 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இந்த மாதிரி எந்த இடத்துலயாவது போர் போட போகும்போது உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை எப்படி இருக்கும்? அங்க தண்ணி வரும்ன்ற பட்சத்துல அதுக்கான பைப்பை இறக்கி தண்ணி வர்றதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. வரலன்ற பட்சத்துல வேற என்ன மாதிரியான வேலைகளை நீங்க மேற்கொள்வீங்க? அந்த இடத்த மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க மேடம்? இப்போ ஒரு 700 அடி போர் ஓட்டுறோங்க மேடம். 700 அடி ஓட்டுறோம். தண்ணி வரலன்னு வச்சுங்க, ஒரே ட்ரையா போயிடுச்சு, தண்ணி வரல அப்படின்னா நாம அந்த மண்ணை அடைக்க, அது மேல் இருக்கிற மண் மட்டத்தை அடைக்கக்கூடிய இறக்குன அந்த பிளாஸ்டிக் பைப்பு அந்த மண்ணை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி ராக்ல ஒரு 10 அடி அந்த பைப்பு கீழே போகும். அப்ப என்ன பண்றாங்க, தண்ணி வரலேருந்து ஒரே வெக்ஸ் ஆகி கோவமாயி இந்த பைப்ல 5000 ரூபாய் பில்லு வருது, இந்த பைப்பை பிடுங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த பைப்பை பிடுங்கில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணு சரிஞ்சு ஒரு 9 இன்ச்சு வட்டம் பாத்தீங்கன்னா மண் இடிஞ்சு பெருசாயிருது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்வெல் ஓட்டுறவங்க எக்காரணம் பைப்பை பிடுங்க கூடாதுன்னு தடை போடணுங்க மேடம். தடை போட்டா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகி இனிமேல் இந்த குழந்தைகள் தவறி விழமாட்டாங்க. அந்த மாதிரி பைப்பை பிடுங்க கூடாது மேடம். தண்ணி வரலைன்னா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அதையும் சொல்றேங்க மேடம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈல்டு இப்போ இன்னைக்கு ஹை ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அதாவது 1500 அடி 1100 அடி ஓட்டுற அளவுக்கு ஹை ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அப்போ ஸ்மால் சைஸ் ஈல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்காது. அது கீழே ட்ரை உடையில் ஸ்மோக்கு தான் வரும். அப்போ பாத்தீங்கன்னா போர் நிறுத்திட்டோம்னா மறுபடியும் அந்த தண்ணி உழுது நம்மளுக்கு குடிவெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், குடி தண்ணீர் கிடைக்கும். அதை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விழிப்புணர்வு, போர் ஓட்டிட்டு அந்த 7 இன்ச்சு பைப்பை பிடுங்க கூடாது. சிவக்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முத நாள் வந்தப்ப எனக்கு கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷம் தாமதமாகிறப்ப அங்கே உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள பார்க்கறக்கே ஒரு அச்சப்படக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குது. மீட்பு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி பெரிய முன்னேற்றம் இல்லைன்னா கூட
பாறையை குடைய முடியாத ஒரு சூழல் இருக்கு. இங்கே எல்லாருமே வந்து முதல்ல இருந்தே நல்ல நோக்கத்தோடு தான் வந்து ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே யாருடைய நோக்கத்திலையும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் வந்து முதல்ல இருந்தே ஏற்பட்ட தாமதங்கள் வந்து தொடர்ந்து குழந்தையோட உயிருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், தேசிய மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தாமதமாக வந்ததிலிருந்து தொடர்ச்சியான பல தாமதங்கள் இருக்குது. கடைசியாக இந்த பாறையை குடையிறதுங்கிற முடிவில் நான் நேற்று காலையிலேருந்து மன்றாடி பார்த்தேன் அமைச்சர்கிட்டும் அதிகாரிகள்ட்ட. இந்த பாறையை நம்ம குடைய முடியாது, தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷன் நம்ம நிறுத்திடலாம், நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு. ஒரு மெஷின் வந்து 16 மணி நேரத்தில் 24 அடி தான் குடையுது அப்படின்னா அதை விட 3 மடங்கு மெஷின் அவங்க சொல்கிறபடியே வச்சுக்கிட்டா கூட திருப்பி 75 அடி குடையிருக்கு, திருப்பியும் 16 மணி நேரம், அதுக்கப்புறம் நமக்கு 10 அடி தேவைப்படுது, அதுக்கு ஒரு 2 மணி நேரம், 18 மணி நேரம் ஆகும் நமக்கு வந்து நீல வாக்கில் வெட்டுறதுக்கு. அதற்கப்புறம் வந்து நீங்கள் அகல வாக்கில் வெட்டி அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய மீட்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். அகல வாக்கில் வெட்டுறதை மேனுவலாக தான் தீயணைப்புத்துறை பண்ண வேண்டியிருக்கு. அவங்க உயிரை பணையம் வச்சு 2 பேரை உள்ளே அனுப்ப தயாராக இருக்கிறாங்க. ஆனால் குடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. இங்கே நான் பார்க்குற ஒரு வேதனை மிகுந்த சூழல்னா, டெஸ்பைட் அவங்களோட குட் இன்டென்ஷன், ஹார்ட் ஒர்க், நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க, அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து பகலாக வந்து இங்கே தான் இருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் வந்து ஒரு பிளான் பிஏ இங்கே இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம், அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஒரு சேலஞ்சை சந்திக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்படி தொடர்ச்சியான ஒரு சூழல் இருக்குது. இந்த கட்டத்துலேயும் வந்து நம்ம இந்த மெஷினை விட்டு குறைஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தவறான நம்பிக்கையை கொடுக்கும் நான் அச்சப்படுறேன். கரூர் பாராளுமன்ற தொகுதியோட உறுப்பினருங்கிற முறையில் கரூர் தொகுதியோட மக்களுக்கும் குறிப்பாக நான் 3 நாட்களாக நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற குழந்தையோட குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்கும் இந்த கட்டத்தில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. இந்த கட்டத்தில் கூட நம்ம வந்து ஒரு தெளிவில்லாமல் என்ன அடுத்து பண்ண போகிறோன்னு இல்லாமல் இருந்தோம்னா, மழை வந்துட்டுருக்கு, குழந்தை வந்து உள்ள 3 நாள் ஆச்சு, நம்ம அசைவு இருக்கா இல்லையா நமக்கு 2 நாளாகவே தெரியல. இன்னும் வந்து இந்த பாறையை குடையிறதுங்கிற முடிவு ஒரு தவறான முடிவு. எனக்கு வந்து அரசாங்கம் தான் இந்த இடத்துல முடிவெடுக்கணும். அதிகாரிகள் முடிவெடுக்கிற இடத்த வந்து நிச்சயமாக நம்ம தாண்டிட்டோம். ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு ரிஸ்க்கே எடுக்காமல் வந்து நம்ம பண்ண முடியாது. எனக்கு அதுக்காக சொல்லப்பட்ட பதில் வந்து நம்ம ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது, அரசாங்கம் இருக்குது, மக்கள் எமோஷனலாக இருக்காங்க, ஆனால் நம்ம குழந்தைய வெளியே எடுத்து உயிரோடு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஆப்ரேஷன் வந்து திருப்பி தாமதமாகாமல் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்குன்னு நான் அவரை அர்ஜ் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா தாமதமாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 24 மணி நேரம் வந்து ஆப்ரேஷனில் தாமதமாக இருக்குது. நீங்கள் மீடியா இருக்கிறீங்க, நம்ம பார்க்குறோம், பாறையை குடைய முடியல. நிச்சயமாக அந்த பாறையை குடைஞ்சு நம்ம ஹரிசாண்டலாக போய் உள்ளே போக முடியாதுன்னு என்ஆர்டி உட்பட எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு அரசாங்கமாகவும் சரி, நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு தாண்டி உலகெங்கும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கமாக வந்து ஒரு மிக திறமை வாய்ந்த அதிகாரிகள் வந்து களத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை நான் 3 நாளாக கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏராளமான பொதுமக்கள் 2 கண் தெரியாத தம்பதிகள் வந்து நான் அந்த பெற்றோருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு வராங்க. நேற்று ஒருத்தர் 25 கொடையோடு வந்திருக்காரு, எல்லா அதிகாரிகளாம் மழையில் நனைகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான எஃபர்ட் இருக்குது, நல்ல நோக்கம் இருக்குது. ஆனால் அந்த நோக்கத்திலிருந்தும் அந்த எஃபர்ட்லேருந்தும் நமக்கு ரிசல்ட் இல்லைங்கிற வேதனை வந்து வலி என் மனசுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அந்த குடும்பம் வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. நான் உள்ளே போய் அவங்கள சாப்பிடுங்கன்னு கெஞ்சுறதுக்கே எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு, அவங்கள பொண்ணோட வலியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் இருந்து, அமைச்சர்கள் இருந்து, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 வயசு குழந்தைய நம்மளால் 3 நாள் கழித்து மீட்க முடியல. இன்னும் வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய அரசியல் அல்ல இமேஜோ, ஒரு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரோட இமேஜோ, இல்லை அமைச்சர் அரசோட இமேஜெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இல்லை. அதனால் எகைன் ஒரு முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கிற, உடனடியாக நீங்கள் தலையிட்டு இங்கே வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. யார் முடிவெடுக்க முடியும் தடுமாறுறாங்க. அமைச்சர்கள் முடிவெடுப்பாங்களா, இல்லை வந்து அதிகாரிகள் முடிவெடுப்பாங்களா, இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுப்பாரா, யார் முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. நேற்று நான் லாஸ்ட்டாக ஒரு எஃபோர்ட் போட்டேன். கரூரில் இருந்து இந்த பாறை குடையிறக்கு போர்வெல் கொண்டு வரலாம். அந்த போர்வெல்லேருந்து 3 போர்வெல் போடலாம். அப்போ அந்த பாறை உள்ளே போகுதான்னு பார்க்கலாம். பாறை உள்ளே போகலைன்னா ஆப்ரேஷன் நிறுத்திடலான்னு சொன்னோம். அதை வந்து எல்லாருமே கன்சென்சஸ் ஆகி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பின போர் வண்டி உள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் யார் முடிவெடுக்கிறது, யார் ரிஸ்க்கை ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஆப்ரேஷன் அப்படியே கைவிட்டாங்க. இங்கே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த குழந்தையை தயவு செஞ்சு மீட்டு அந்த குடும்பத்தோட கையில் கொடுங்கன்னு ஒரு பெண்ணுங்கிற முறையிலையும், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷிங்கிற முறையிலையும், கரூர் தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற முறையிலையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.